நீண்ட நாள் ஆசை நிறைவேறப் போகிற நாள் தமிழ் குமரனுக்கு இன்றைக்கு இப்பொழுது உங்கள் முன்னால் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமனம் செய்கிறேன். உங்களுடைய வாழ்த்துக்களோடு, அனைவருடைய வாழ்த்துக்களோடு. இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறப் போகிற நாள். நான் அதிகம் நேசிக்கின்ற பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தமிழ்குமரன். தமிழ்குமரனுக்கு இன்றைக்கு இப்பொழுது உங்கள் முன்னாலே மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமனம் செய்கிறேன். உங்களுடைய வாழ்த்துக்களோடு, அனைவருடைய வாழ்த்துக்களோடு. ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி சங்கம் அனைவரும் அவருக்கு பேராதரவு தருவார்கள். ஊடக நண்பர்களாகிய நீங்களும் அவருக்கு ஆதரவு தருவீர்கள். ஒரு கதை சொல்ல போறேன். என்ன கதைன்னா, இவருக்கு ஏற்கனவே இந்த பொறுப்பு வழங்கப்பட்டது. இதே போன்ற நியமன கடிதம் இங்கே கொடுத்தேன். அந்த வாசப்படி, தெரு வாசப்படி இங்க இருக்குது. அது போறதுக்குள்ள இவர் ஃபோன் பண்ணி எனக்கு அப்பா கொடுத்துருக்காரு, நான் உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும், வாழ்த்துக்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் முடியாது, நீ ராஜினாமா பண்ணிடு, அதை கொடுத்துரு, உன்னை ஏற்றுக்க முடியாது அப்படி என்று குரல் மறுபக்கத்திலிருந்து வர இந்த பிள்ளை பதறிப்போய் என்னிடம் ஓடி வந்து சொல்ல, நானும் பதறிப்போய், நீ ஒன்றும் ராஜினாமாலாம் பண்ண வேண்டாம், அதை கீழ்ச்சியும் போட வேணாம், நியமனத்தை நீ உன் வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பை நான் விரும்பி கொடுக்குறேன்னு சொன்னால் இவரையே ஏற்றுக்கல, தமிழ்குமரனையும் ஏற்றுக்கல, தன் சொந்த அக்கா பையனையும் ஏற்றுக்கல. அந்த பொறுப்பு அப்படியே காலியாக இருந்தது. இப்பொழுது அந்த பொறுப்பு நிரப்பப்பட்டது. உங்கள் முன்னாலே பார்த்தீங்க. தமிழ்குமரன் நியமனம் அவர் சிறப்பாக ஆக. நண்பர்களே, இந்த நல்ல நாளிலே தமிழ்குமரனுக்கு ஒரு கட்சியிலே ஒரு நல்ல பொறுப்பை கொடுத்திருக்கிறேன். அவர் சிறப்பாக செயல்பட நான் அவருக்கு உறுதுணையாக இருந்து, என்னுடைய கட்சியினர் எல்லோரும் அவருக்கு உறுதுணையாக இருந்து நல்ல பெயரை எடுத்துக் கொடுப்பார்கள். அந்த வகையிலே உங்களுடைய வாழ்த்துக்களோடு அது நடைபெறும்.